நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். கொரோனா ஊரடங்கு காரணமாக சென்னையை வெறிச்சோடி காணப்படுது. ஆட்களே இல்லாத சாலைகள், மனித கால் தடமே பதியாத கடற்கரைகள் என இன்னைக்குள்ள சென்னையுடைய நிலவரம் வேற லெவல். ஸோ இந்நிலையில் தற்போதைய சென்னை மாநகரோட பழங்கால தோற்றத்தை விளக்குற ஓவியங்களையும் புகைப்படங்களையும் எங்கே நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். முதல் படங்கிறது 1860 வரையப்பட்ட மദ്രാஸ் நகரை குறிக்குது. ரெண்டாவது படத்தில் 1860களில் அப்போதைய மദ്രാஸ் துறைமுக பகுதியிலிருந்து ஜார்ஜ் கோட்டை இப்படி தான் காட்சியளிக்கும். மூணாவது படத்தில் 1865 சென்னையில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் கட்டடத்தோட தோற்றம் இது. நான்காவது படத்தில் இந்தோ சரணிக் பாணியில் கட்டப்பட்ட சேப்பாக்கம் ஆர்காட் நவாப் மாளிகையினுடைய தோற்றம் இது 1880 வரையப்பட்டது. அடுத்ததாக பார்க்குற படத்தில் சென்னை நாளை நம்மளுக்கு பலருடைய நினைவுக்கு வரும் மெரினா பீச் தான் இது. 1891 மெரினா பீச் இப்படி தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் 1902 சென்னையில் நடந்த ஒரு தேர் திருவிழா தான் இந்த புகைப்படம். அதற்கப்புறம் 1927 நவம்பர் மாதம் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவில் தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தோட காட்சி இருக்குது. அதற்கப்புறம் 1929 எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவில் சென்னை மாநகரோட நதியோரத்தில் அப்போது அமைக்கப்பட்டிருந்த தொழில்துறை சேமிப்பு தொட்டிகள் தென்படுது. இந்த படத்தில் பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் கோரி 1930 சென்னை நகர வீதிகளில் காந்தியுடைய ஆதரவாளர்கள் பேரணி நடத்தின போது எடுத்த படம் இது. அதற்கப்புறமா 1935 எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோ அந்த கால சென்னை நகர வீதியோட நடப்பை காட்டுது. இந்த தொகுப்பில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க இருக்கிற படம் 1961 எடுக்கப்பட்ட சென்னை நேதாஜி சாலையோட தோற்றம் தான் இது. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு படம். ஒரே ஒரு பஸ்ஸு தான் தெரியுது. அங்கங்கே கார்கள், மக்கள்லாம் சமூக இடைவெளியில் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் 1961 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இதை கம்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.